Hi friends, previous videoட continue தான் நம்ம பார்த்திருக்கோம். So last நம்ம பண்ணும்போது h1 tag நாம இங்க கொடுத்திருந்தோம். So நான் அதை remove பண்றேன். remove பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா so நம்மளோட டிசைன்ல நாம இத ரெண்டு பார்ட்டா பிரிக்க போறோம். ஒன்று இமேஜ் டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு அடுத்து நம்மளோட கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகக்கூடிய மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? So பிரிச்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. draw ன்னு சொல்லி ஒரு ஆள் கொடுத்துறேன். இது எங்க இருந்து வருது இந்த draw ன்னு சொல்றது? ஸோ இந்த ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்ல இருந்து வருது. ஸோ கிளிக் பண்ணதும் பாருங்கள் இங்கே ட்ரோ நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த டேகுக்குள்ளே சரிங்களா நான் என்ன பண்ண போகிறேன், அதாவது இந்த கம்போனண்ட்டுக்குள்ளே கால் என்று சொல்லி ஒரு கம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம பூட்ஸ்ட்ராப் ரிலேட்டடாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்தீங்களா இருந்தால் ரொம்பவே ஈஸியாக புரியக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன செஞ்சீங்கன்னா ரெண்டு கால் க்ரியேட் பண்ணேன். அதாவது ஒரு ட்ரோவில் நமக்கு ரெண்டு காலம் இருக்கணும்ங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ முதலாவது களம் வந்துக்கிட்டு என்ன சைஸில் இருக்கணும், எல், அதாவது லார்ஜ் ஸ்க்ரீனாக இருந்தால் 8ல் இருக்கணும். அதே மாதிரி மிச்ச ஸ்பேஸ் வந்துக்கிட்டு நமக்கு 4ல் இருக்கணும் சொல்லி கொடுத்துட்டோம். அதாவது டோட்டலாகவே கால் வந்துக்கிட்டு 12 இருக்கும். ஸோ அதில் 8 அங்கே போயிடுச்சுன்னு சொன்னால் மிச்சம் இருக்கிற 4 நமக்கு இங்கே கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால் call 8 call 4 ஒன்று கொடுங்க. கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு போய் பார்த்தா ஸோ நமக்கு ரெண்டு பேருமே இங்கே டிஸ்பிளே ஆவாங்க. நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ call 8 call 4 இப்போ டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஸ்பேஸ் விலங்கலைன்னு சொன்னால் நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் என்ன செய்கிறேன், கிளாஸ் நேமில் பூட்ஸ்ட்ராப்பில் டிஃபால்ட்டாகவே போர்டர்னு சொல்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன்டா அதை ரெண்டு பேருக்குமே அப்ளை பண்ணுறேன். அப்போ ரெண்டு பேரோட போர்டருமே நமக்கு விளங்கக்கிட்டவா எந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்கள். ஸோ இதிலேருந்து இவ்வளோ வரைக்கும் இங்கேருந்து இங்கே. ஆனால் ரொம்ப மைண்ட் பண்ணணும், நான் க்ரியேட் பண்ணுற ஸ்க்ரீன் சைஸ் வந்துக்கிட்டு இப்போ நான் ரெஸ்பான்சிவ் டிசைனாக உங்களுக்கு நான் செய்து காட்ட இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளோட பர்பஸ் வந்துக்கிட்டு இந்த யூஸ் கண்டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை வச்சுட்டு டிஃப்ரெண்ட் தீம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிசைன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, ரீயூசபிள் கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதை மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ நான் ஒருவேளை நான் கொடுக்குற சைஸை நீங்கள் உங்களோட அப்ளை பண்ணக்கிட்டவா சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொன்னால் உங்களோட ரெசல்யூஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் உங்களோட டிசைன்ஸுக்கு உங்களோட ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சைஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், இதை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது நமக்கு முதலாவதாக என்ன நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்குரிய ஸ்டைல் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு கம்போனன்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்டா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸில் நமக்கு டெக்ஸ்ட் தேவைப்படுறதால நான் என்ன பண்ணுறேன்டா அதுக்கு பேர் வந்துட்டு டைப்போகிராஃபின்னு கொடுக்கேன். typography.jsx சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ FFCன்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைப்போகிராஃபி. ஸோ இங்கே வந்து டைப்போகிராஃபிக்குரிய ஸ்டைல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ SC டைப்போகிராஃபி ஸ்டைல் div ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டைல் கம்போனண்ட் அதை ரப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இங்கே எனக்கு டெக்ஸ்ட் ஒன்று வேணும், இல்லாட்டி சில்ட்ரன்லாம் யூஸ் பண்ணலாம். நான் என்ன செய்கிறேன், இதுக்கு டெக்ஸ்ட்டாகவே கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஒன்று வேணும். அந்த டெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன், நான் இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன் டெக்ஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது என்ன டைப்பான டெக்ஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். நமக்கு இங்கே 3 டைப்பான டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதில் நம்ம நேமை மென்ஷன் பண்ணி வேண்டுற மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ முதலாவது டைப் அண்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ள, அதாவது டிஃபால்ட்டாக கொடுக்கணும். எந்த டைப்புமே மென்ஷன் பண்ணாத டைமில் ஸ்மால் டெக்ஸ்ட் இருந்தால் போதும், இல்லாட்டி ஸ்மால் டைட்டில் என்று சொல்லியிருந்தால் போதும் என்ன கொடுக்கணும். ஸோ அடுத்ததான் எதுவுமே இல்லாதப்போ ப்ராப்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ப்ராப்ஸையும் கொடுத்துக்கிறேன். அதாவது இதை தாண்டி வேறு ஏதாவது டேட்டாஸ் நான் அனுப்பினேன்னு சொன்னேன் இந்த கம்போனண்ட்டுக்கு, அதையும் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள் என்று சொல்கிற மாதிரி நான் என்ன செய்துக்கிறேன், நீங்கள் கொடுத்துட்டேன்.
அடுத்தது இங்கே வேர்ன டைப்பை நான் இங்கே கிளாஸாக கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸை நம்ம கொண்டு வர இயலுமங்கிறதுக்காண்டி கிளாஸ் நேம் இல்லை இதுக்குள்ளே கொடுக்க தேவையில்லை. நான் என்ன செய்கிறேன், இந்த டெக்ஸ்ட்டை ஒரு டிவ்வுக்குள்ளே கொடுத்து அங்கே கொடுக்கலாம். ஸோ அப்போ அது மோர் சூட்டபுளாக இருக்கும். டிவ் இதுக்குள்ளே கிளாஸ் நேம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அந்த கிளாஸ் நேமை டைப் பண்ணி கொடுத்துக்கிறேன். அவன் என்ன டைப் தராங்களோ அந்த டைப்பை நம்ம இங்கே கிளாஸ் நேமை கொடுத்துக்கலாம் என்று சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இந்த கிளாஸை வந்துக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்மால் கிளாஸுக்குரிய டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் நார்மலாக என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் இங்கே அனுப்புகிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து டைப்போகிராஃபி செல்ஃப் க்ளோசிங் டேக் கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், வை சூஸ் அஸ் என்று சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டுக்கு வர வேண்டிய டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு எரர் காட்டுது. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டைல்டு கம்பவுண்டுக்கு இம்போர்ட் கொடுக்கல. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ போய் அவுட்புட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வை சூஸஸ்ன்னு சொல்லி இங்கே நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யலைன்னா டிசைன்ஸ் எதுவுமே கொடுக்கல. நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருந்த போர்டர்ஸை ரிமூவ் பண்ணுறேன். நம்மட தீம் கம்பவுண்டில் இருக்கிற போர்டர்ஸை 2 பேருக்குமே ரிமூவ் பண்ணி விட்டேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான மாதிரி இந்த ஸ்மால் டெக்ஸ்ட்டுக்குரிய ஸ்மால் டெக்ஸ்ட் அதை டைப்போகிராஃபிக்குள்ளே வந்துடுறேன். இங்கே வந்து நம்மளோட ஸ்மால் டெக்ஸ்ட் டைட்டிலுக்குரிய ஸ்டைலை தான் கொடுக்க போகிறோம். கிளாஸோட பேரை மென்ஷன் பண்ணுறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது வந்துக்கிட்டு கலர் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ கலர் நான் கலர் கோட் வந்துட்டு டைப் பண்ணுறேன்னு பாருங்கள். 0057B and 8 நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலர் தான் வரணுமென்றதுக்காண்டி நான் அதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் வேணுமென்னு நீங்கள் அதை கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கொடுப்பட்டுடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா அடுத்தடுத்த ஸ்டைல் கொடுக்க போகிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்டா ஃபோன் ஃபேமிலி நமக்கு ஆல்ரெடி கூகுளில் நமக்கு தந்திருக்காங்க. சரிங்களா? கூகுள் ஃபோனில் நம்ம செலக்ட் பண்ணும்போது ப்ரீவியஸை நமக்கு என்ன செய்திருப்பாங்கடா, நம்ம ப்ரீவியஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட் வீடியோலேயே இங்கே என்ன செய்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு காப்பி பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் ரிலேட்டடாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்டா நம்ம இந்த ஃபோன் ஃபேமிலி தான் நமக்கு வேணும். காப்பி பண்ணிடுறேன். இங்கே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ண நீங்கள் பார்த்து டைப் பண்ணுங்கள், நோ வரிஸ். சரிங்களா? இதை கொடுத்துட்றேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்டா இவர ஃபோன் வித் வந்துக்கிட்டு 400 பிக்சலில் இருக்கணும் இந்த கொடுக்க. ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுறேன், நாட் 400 500 கொடுப்போம். அதான் சூட்டபுளாக இருக்கும். 500 கொடுத்துட்றேன் ஃபோன் வித். அதே மாதிரி ஃபோன் சைஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், நான் பிளான் பண்ண அளவுக்கு ஃபோன் சைஸ் வந்துக்கிட்டு எனக்கு 18 பிக்சல்ஸ் இருந்தால் போதும். இப்போ போய் பார்த்தா நமக்கு தேவையான மாதிரி என்ன செஞ்சிட்டுது ஃபோன் சைஸ் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக என்ன வேணுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு டைட்டில் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே நான் எதுவுமே சூஸ் பண்ணலை. அப்போ உண்மையாகவே நான் சூஸ் பண்ணுறேன்டா என்ன செய்திருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைட்டில் வந்து கொடுத்துருந்தாலே எனக்கு சேம் ஸ்டைல் தான் டிஸ்பிளே ஆகும். கொடுக்காட்டியும் சேம் ஸ்டைல் தான் டிஸ்பிளே ஆகும். என்ன காரணம்னு சொன்னால் இந்த டைப்போகிராஃபிக்குள்ளே நம்ம என்ன செய்திருக்கோம், ஸ்மால் டைட்டிலுங்கிறது வந்துக்கிட்டு டிஃபால்ட்டான வேல்யூஸாக கொடுத்துருக்கோம். எதுவுமே தரலேண்டா ஸ்மால் டைட்டிலுக்குரிய ஸ்டைலை கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது தந்தாருண்டா அதுக்குரிய ஸ்டைலை கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விடுறேன், ஸ்மால் டைட்டில் 1 சொல்லி. இப்போ போய் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டைலுமே இருக்காது. என்ன காரணம், அப்படி ஒரு டிசைன் நம்ம கொடுத்துருந்தோம்னா அது ஸ்டைல் வந்துருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்மால் டைட்டில் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா பிக் டைட்டிலுக்குரிய ஒன்று செய்வோம். சரிங்களா? ஒரு பெரிய டைட்டில் ஒன்று கொடுக்குறேன்னா என்ன செய்யலாமான்னு சொல்லி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இவர் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிடுறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைட்டிலில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அந்த டைட்டிலை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஹாஸ்பிட்டல் ஆஃபர்ன்னு சொல்லி ஒரு டம்மியான ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அதை பார்த்து டைப் பண்ணிக்கலாம். பட் இங்கே போயிட்டு
அண்ட் அவுட்புட்டில் போய் பார்த்தீங்களா இருந்தால் சேம் அவுட்புட் வந்திருக்கு. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் என்ன பண்ணலை, நமக்கு தேவையான மாதிரி எதுவுமே கொடுக்கல இல்லையா. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே பிக் டைட்டில்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எதுவுமே இருக்காது. ஏன்னு சொன்னால் பிக் டைட்டிலில் வந்துக்கிட்டு நான் என்ன செய்யலை, எந்த ஸ்டைலுமே கொடுக்கல இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், அதை போய் நம்ம டைப்போகிராஃபியில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டைப்போகிராஃபிக்கு போயிட்டு யாராவது பிக் டைட்டில்னு சொல்லி கிளாஸ் நேம், அதாவது இந்த டைப்பை செலக்ட் பண்ணியிருந்தா அது அப்படியே கிளாஸ் நேமுக்கு அப்ளை பண்ணி இதை கொடுங்கன்னு சொல்ல. முதலாவது வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, ஃபont சைஸ் வந்துட்டு 25 பிக்சல்ஸ் இருக்கணும். 35 பிக்சல்ஸ் இருக்கணும். இப்போ கொடுத்துட்றேன், போய் பாருங்கள் 35 பிக்சல்ஸுக்குரிய மாதிரி வந்துடுச்சு. இனி நம்ம ஸ்டைலில் மாற்றணும். இப்போ பாருங்கள், நார்மலான ஒரு ஸ்டைலாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம ப்ரொஃபஷ்னலாக மாற்ற போகிறோம்னு சொன்னால் ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் ஃபோன் ஃபேமிலி இதெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தாலே ப்ரொஃபஷ்னலிசம் வந்துடும் நமக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்டா, இங்கே ஃபோன் ஃபேமிலி நான் ஆல்ரெடி ஃபோன் ஃபேமிலி அங்கே செலக்ட் பண்ணி தானே வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு நீங்கள் பார்த்து டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கிறதால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு வரேன். நான் இந்த ஃபோன் ஃபேமிலி தான் யூஸ் பண்ண போகிறேன் சரிங்களா. செரிஃப்ட அதேமாதிரி நோட்டோ செரிஃப் இவங்கட யூஸ் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அது கம்ப்ளீட் நமக்கு ஃபோன் ஃபேமிலி ரிலேட்டடாக கொடுத்துட்டோம். அடுத்தது கலர், ஓகேங்களா. ஸோ கலர் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் 111 அப்படின்னு சொல்லி ஒரு கலர் கொடுத்துருவோம். அதாவது ஒரு பிளாக் ரிலேட்டடாக ஒரு கலர் வந்து கொடுக்க. அடுத்தது ஃபோன் விட்த் வந்துட்டு 400 பிக்சல், கொஞ்சம் போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ எவ்வளோ கொடுத்துட்டு இப்போ போய் அவுட்புட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஃபோன்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு இல்லைங்களா. ஒரு 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 ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான ஒரு இன்டர்ஃபேஸில் என்ன மாதிரியான ஃபோன்ட் யூஸ் பண்ணுவாங்களோ அதுதான் நான் இங்கே அப்ளை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு க்ளீனாக இருக்கும் இதை வாசிக்கும் போது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் பார்க்கும்போதுங்கிற மாதிரி. ஸோ அப்போ பாருங்கள், நான் ஒரு கம்போனன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கம்போனன்ட்டில் ஸ்மால் டைட்டில் என்று கொடுத்தா எனக்கு என்ன செய்யும், ஸ்மால் டைட்டிலுக்குரிய டிசைன் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி பிக் டைட்டில்னு சொல்லி கொடுத்தா பிக் டைட்டிலுக்குரிய மாதிரியான டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம என்ன செய்திருக்கோம், இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஒரு நார்மல் டெக்ஸ்ட் வந்து கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும்ங்கிறத நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக நான் அதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நான் இங்கே கொடுக்கேன். ஆனால் நான் என்ன செய்யலைன்னு சொல்லி பார்த்தீங்களா, இது ஒரு டம்மி டெக்ஸ்ட் தான் கொடுக்கேன். ஏற்கனவே பிக் டைட்டில் இருக்கிற மாதிரி நான் என்ன செய்கிறேன்னா நார்மல் டெக்ஸ்ட் கொடுக்கேன். நார்மல் டெக்ஸ்ட்டாக இருந்தால் என்ன இருக்கணும். ஸோ இங்கே நான் அவுட்புட் போய் பார்க்கன்னு பாருங்கள். ஸோ நார்மல் டெக்ஸ்ட் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டிசைன்ஸ் வரல. ஸோ நான் என்ன பண்ணணும், நார்மல் டெக்ஸ்ட்டுக்குரிய சிஎஸ்எஸ்ஸை நான் என்ன செய்யணும், எழுத ஆரம்பிக்கணும். நான் டைப்போகிராஃபிக்கில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டாட் நார்மல் டெக்ஸ்ட். இங்கே வந்துட்டு இந்த சேம் ஃபோன்ட் எனக்கு இங்கே வேணும், கொடுத்துட்றேன். ஃபோன்ட் ஃபேமிலி கொடுத்தாச்சு. ஃபோன்ட் சைஸ் 18 பிக்சல். அதே மாதிரி ஃபோன் விட்த் வந்துக்கிட்டு 400 பிக்சல். ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு ஃபோன் கலர் வந்துட்டு 111 கொடுத்துட்றோம். இப்போ போய் செக் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன செய்யுது, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன செஞ்சுருக்கு, இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு என்ன செஞ்சுருக்கு, டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ பர்ஃபெக்டான ஒரு டிசைன் ஒன்று நம்ம என்ன செய்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே டைப்போகிராஃபி ரிலேட்டடாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் ஒன்று டைப்போகிராஃபியில் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணணும். இன்னொரு சின்ன செகண்ட் பிக் டைட்டில்னு சொல்லி நமக்கு ஒரு ஆள் வந்துட்டு ஆட் பண்ணணும் சரிங்களா. இது நமக்கு கீழே வர டிசைனே தேவைப்படும். அதை நம்ம இங்கேயே செய்து வச்சுட்டோம்னு சொன்னால் இந்த கம்போனன்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் சரிங்களா. செகண்ட் பிக் டைட்டில் கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்துக்கிட்டு 25 பிக்சல்.
அதே மாதிரி ஃபோன் ஃபேமிலி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதே ஃபோன் ஃபேமிலி யூஸ் பண்ணுவோம். பட் கலர் மட்டும் தான் நமக்கு மாற போகுது, சைஸும் மாறும். அடுத்தது வந்துட்டு கலர். ஸோ ஆஸ் யூஷுவல் 111 சொல்லி கொடுத்துருவோம். ஸோ செகண்ட் பிக் டைட்டிலுக்கு ஃபோன் வித் எல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்கல வந்துட்டு. ஸோ இதில் எந்த ரிஃப்ளெக்ஷனும் நமக்கு வராது. என்னென்னா நம்ம அது யூஸ் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு அந்த டிசைன்ஸ் டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம என்ன செஞ்சிட்டோம்டா, அப்ளை பண்ணிட்டோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களாலேயும் ஈஸியாகவே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.